பாடகியா இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு எனக்கு எதிர்ப்புகள் வரல, குறைகள் வரல. ஆனா இப்போ இசைக்கருவி அப்படி எடுத்ததுக்கு அப்புறம், இந்த நாதஸ்வரத்துடைய எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, நீ நல்லா வந்துருவியா. நிறைய மேடைகள்ல நான் நிராகரிக்கப்பட்டேன். பொதுவா சொல்றேன், நான் நிராகரிக்கப்பட்டேன். ஆனாலுமே கூட அது தோல்வியா நான் நினைக்கல. ஏன்னா எதனால நம்ம நிராகரிக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி ஒரு காரணம் எனக்கு சொன்னாங்க. அந்த பெரிய சேனல் அவங்களே சொன்னாங்க, வெளிப்படையா சொன்னாங்க, உங்களை நாங்க எடுக்கிறது மூலமா எங்களோட சேனலுக்கு எந்த ஒரு டிஆர்பியும் கிடைக்காது. ஆரம்பத்துல நாதஸ்வரத்துறை எடுத்ததுக்கு அப்புறம் நான் அழுதுருக்கேன். அப்பா கிட்ட கூட சொல்லி அழுதுருக்கேன். என்ன இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க, எதுவும் அசிங்கமா பேசுறாங்களே, நான் உனக்கு ஒண்ணுமே வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினாங்க. அப்பெல்லாம் சொல்லும் போது அப்பா சொன்ன ஒரே விஷயம், என்னைய குறை சொல்றவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, அவங்கனால தான் ரொம்ப ரீச் கிடைச்சிருக்கு. என்னுடைய வீடியோக்கு ரொம்ப வியூவர்ஸ் கிடைச்சிது, ரொம்ப ரீச் கிடைச்சிது. இன்னொரு விஷயம், முதல்ல வாசிக்கும் போது அந்த மயக்கம் மாதிரிலாம் வரும், தலை சுத்தம், உதடு கிழியும், இந்த மாதிரியான சவால்கள்லாம் இருந்தது. பயிற்சி தான் எல்லாமே. கடிதம் எழுதினே, என் உயிரை அனுப்பினே, அந்த எழுத்தின் வடிவிலே நான் என்னை அனுப்பினே, காதலா. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய ஜேர்னி பத்தி சொல்லுங்களேன். நாதஸ்வர கலையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது எதனால? முதல்ல ஒரு பாடகியா தான் நான் இந்த இசைத்துறைக்கு அறிமுகமானேன். அதுக்கு பிறகு நாதஸ்வரத்துறை தேர்ந்தெடுக்கிறது காரணம், நிறைய ஆண்கள் மட்டுமே வாசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தா, கீபோர்ட், இந்த மாதிரியான நிறைய கருவிகள் ஆண்கள் மட்டுமே இருக்காங்க. பெண்கள் அப்படின்னு வரும்போது அந்த துறையில குறைவு. இந்த வயலின், இந்த மாதிரியான துறைகள், வயலின், வீணை, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் ஆர்வம் அதிகமாக பெண்கள் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம், புதுமையான ஒரு விஷயம் அப்படின்ற வரும்போது, நாதஸ்வரம் தமிழர் பாரம்பரியமான இசைக்கருவியும் கூட. அப்போ அது ஒரு தனித்துவமா இருக்கும். பெண் அப்படின்னு வரும்போது, பெண்கள் வாசிச்சிருக்காங்க, பொண்ணுத்தாய் அம்மா அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் இருக்காங்க. மலேசியா அப்படின்னு வரும்போது அங்க தனித்துவமா இருப்பேன் நான். அதனாலதான் அந்த துறை ஒரு காரணம் தேர்ந்தெடுக்கிறது. இப்போ ஆண்கள் மட்டுமே கோல வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுல நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இது சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு யாருமே எடுக்காத ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்ததா? அது எப்பவுமே எனக்கு இருக்கும். ஏதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல நான் தனியா தெரியணும்ன்ற எண்ணம் எப்பவுமே எனக்கு இருக்கும். அதுவும் ஒரு காரணம். இப்ப மலேசியான்னு எடுத்துக்கிட்டா அஞ்சலி கதிரவன் அப்படி சொல்லும்போது நாதஸ்வர துறையில இருக்கேன் அப்படின்றது ஹைலைட்டா தெரியும். அந்த மாதிரி எப்பவுமே எந்த விஷயம் பண்ணாலுமே கூட அதுல தனித்துவமா நான் தெரியணும், ஸ்பெஷலா தெரியணும் அப்படின்ற எண்ணம் எப்பவுமே எனக்கு இருக்கும். இப்போ பொதுவாகவே நம்ம மற்றவங்க செய்யாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும், மற்றவங்க சூஸ் பண்றதுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல நம்ம இறங்குறோம் இல்லையா? அப்ப நம்ம போகும்போது அதுல நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகளும் இருக்கும், எதிர்கேள்விகள் கேட்பாங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான், இது நமக்கு செட் ஆகாது, இது எதுக்கு நீ எடுக்கிற அப்படிங்கிற அந்த கொஸ்டினை நீங்க எப்படி அதை அவாய்ட் பண்ணிட்டு வரீங்க, எப்படி அதை ஃபேஸ் பண்றீங்க? பாடகியா இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு எனக்கு எதிர்ப்புகள் வரல, குறைகள் வரல. ஆனா இப்போ இசைக்கருவி அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறம், இந்த நாதஸ்வரத்துடைய எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, முக்கியமா அந்த இசைக்கருவி வாசிக்கிறவங்க அதை நம்ம வடிகட்டி பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதை நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஆமா, நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியணும். அப்ப பெண் அப்படின்ற ஒரு நான் காரணமா எனக்கு தெரியல. இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ நல்லா வந்துருவியா, இந்த துறை எதுக்கு நீ தேர்ந்தெடுத்த, அறகுறையா இருந்துக்கிட்டு நீ எதுக்கு பாடுறதோட நிறுத்திக்கோ, எதுக்கு நீ நாதஸ்வரம்லாம் தேர்ந்தெடுக்க, இப்படிலாம் எனக்கு சொன்னாங்க. நிறைய பேட் கமெண்ட்ஸ். ஒரு 100 கமெண்ட்ஸ் இருக்குன்னா அதுல ஒரு 10 கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் இருக்கும், மற்றது எல்லாமே பேட் கமெண்ட்ஸா இருக்கும். இல்ல இப்போ காமனாவே ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு ஃபீல்டு எடுத்து பண்றாங்க அப்படின்னா அது வாழ்த்து தானே சொல்ல வருவாங்க எல்லாருமே. சரி, நம்ம ஊர் பொண்ணுப்பா, நம்ம தமிழ் பேசுற பொண்ணுப்பா, அது ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா யாருக்குமே? இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. என்னை மோட்டிவேட் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா குறை சொல்றவங்க இன்னொரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த குறைகள் எனக்கு எப்பவுமே எப்படி கேட்கும்னா,
இது பத்தாது, இன்னும் நிறைய பண்ணு, இன்னும் நிறைய பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் எனக்கு. இந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது வீட்ல என்ன சொல்லுவாங்க? என்னம்மா இது இப்படிலாம் பேசுறாங்க, இதெல்லாம் இது பண்றாங்க, நமக்கு சரி வருமா அப்படிங்கிற மாதிரி? அப்பா அம்மா ஃபேமிலியில எல்லாருமே வந்து இன்னும் அடுத்து நீ கட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்க, இன்னும் வளர்ந்து வந்துட்டு இருக்க, நீ இன்னும் நிறைய பண்ணு, இன்னும் அதிகமா போஸ்ட் பண்ணு, வாசிச்சு போடு அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சிங்கிங்ல இருந்துட்டு தான் நம்ம வந்து நாதஸ்வரம்குள்ள வரோம். ஆமா. பாடல் ஆர்வம் எப்போ வந்தது உங்களுக்கு? வீட்டுல தாத்தா பாடுவாரு. தாத்தா ஒரு பாடகர், அவர் பேர் கந்தன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா கதிரவன், என்னோட அண்ணன் முகிலன், சித்தப்பா, இப்படி குடும்பத்துல எல்லாருமே பாடகர்கள், இசை குடும்பம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இசை பாடகர்களா இருக்கும்போது ஒரு ஆர்வம் இதுல நாதஸ்வரத்துல வந்தது. அப்படிதான் வந்து பாடல் நுணுக்கம் நமக்கு தெரியும் போதே இசைக்கருவி வாசிக்கிற பக்கம் நமக்கு வரும். தமிழ்ல உங்களுக்கு மிக பிடித்த பாடல் எது? ஏதாவது ஒரு பாட்டு தமிழுக்காக நான் பாடுவேன் அடிக்கடி அப்படின்னா? தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த பாட்டை பாடலாம். கண்டிப்பா. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர். தமிழ் வந்து அப்படியே தாலாட்டு பாட நினைச்சு தூங்கிட போகுது. அவ்வளவு அழகா அவ்வளவு இனிமையா வந்து கொண்டு போய் இவ்வளவு அருமையான குரல் வளம். இதை வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து ஒரு பாடகியாவே நம்மள கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. நிறைய இருந்தது. நான் வந்து அதாவது பாடகியா வந்து நிறைய விஷயம் பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து நான் என்னோட டேலண்ட், எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா, நம்மளோட டேலண்ட் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆசை இருந்தது. நிறைய முயற்சியும் பண்ணியிருக்கேன். நிறைய பாடல் போட்டிகள் எல்லாத்துலேயுமே நான் கலந்துருக்கேன். மலேசியா அளவுலேயும் கூட, வெளிநாட்டு தமிழ்நாட்டு அளவில் கூட நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய மேடைகளில் நான் நிராகரிக்கப்பட்டேன். அது வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், நிராகரிக்கப்பட்டேன். ஆனாலுமே கூட அது வந்து தோல்வியாக நான் நினைக்கல. ஏன்னா எதுவுமே எனக்கு அடுத்தடுத்த படிகள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்து பாடல் துறையில் வந்து நான் இவ்வளோ மேடைகள் நான் முயற்சி பண்ணி போனாலும் ஒரு சில காரணங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஃபேவரா, அவங்களுக்கு அந்த மாதிரியான நிறைய குழப்படிகள் இருக்கு. எதனால நம்ம நிராகரிக்கப்படுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி, ஒரு காரணம் எனக்கு சொன்னாங்க. அந்த பெரிய சேனல் அவங்களே சொன்னாங்க, வெளிப்படையா சொன்னாங்க, உங்களை நாங்க எடுக்கிறது மூலமா எங்களோட சேனலுக்கு எந்த ஒரு டிஆர்பியும் கிடைக்காது, அப்படி வெளிப்படையாவே சொன்னாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஃபாரினர்ஸ், நீங்க ஒரு வெளிநாட்டு ஆளு, அதனால நீங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இத்தனைக்கும் நான் செலக்ட் ஆகி நிராகரிக்கப்பட்டேன். அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலுமே கூட நம்மளோட முயற்சி, நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது. சோஷியல் மீடியா அப்படின்ற மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாதஸ்வர துறையை வந்து நான் கற்றுக்கிட்டதுனால எனக்கு வந்து அது மூலமாக என்னுடைய சிங்கிங்காக இருக்கட்டும், நாதஸ்வரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் வெளிப்படுத்த முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை நானே கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன். நாதஸ்வரம் கற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த சவால் என்ன? நீங்கள் வந்து ஒரு பாடகியாக எடுத்து அதுலேயுமே வந்து நம்ம அந்த ஹம்மிங் கொடுக்கறது, அப்புறம் வந்து மூச்சை பிடிச்சிட்டு பாடுறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கும் நாதஸ்வரம் கற்றுக்கிறதுக்கும் நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்குமான அந்த வித்தியாசம் எப்படி இருந்தது? நிறைய வேறுபாடு இருக்குது. இப்போது பாடல்லையும் கஷ்டம் இருக்குது. நாதஸ்வரத்தை பொறுத்தவரை மூச்சு முதல்ல வாசிக்கும் போது அந்த மயக்கம் மாதிரிலாம் வரும், தலை சுத்தம், உதடு கிழியும், இந்த மாதிரியான சவால்கள்லாம் இருந்தது. பயிற்சி தான் எல்லாமே. நம்ம பயிற்சி பண்ண நமக்கு உதடு மறுக்கும், அதுக்கப்புறம் வந்து பழக்கமாயிரும். ஆனால் கண்டினியூஸாக வாசிக்கும் போது அந்த சிரமம் இருக்கும் தான், இருந்தாலும் கூட அந்த பழக்கம் பண்ண நமக்கு அது பழகிடும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு. நீங்கள் சென்னை வந்தோடனே நீங்கள் செஞ்ச முதல் காரியம் வந்து தளபதி விஜய் அவர்கள் வீட்டில் போய் நின்று நாதஸ்வரத்தோட இருந்தீங்களா? அதை வாசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? எதனால, ஏன் அவ்வளோ பெரிய ஃபேனா நீங்க? அவருக்கு அவ்வளோ பிடிக்கும்? அவர் ரொம்ப பிடிக்கும். அதாவது நடிகர் அப்படின்ற ஒரு காரணம் கண்டிப்பாக அது இருக்கும் நிறைய பேருக்கு, ஃபேன் அப்படின்ற ஒரு இது. அதையும் தாண்டி அவருடைய கேரக்டர், அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி வந்து முன்னுக்கு வந்தாரு, அவர் ஒரு மோட்டிவேட்டரும் கூட. ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு. வாழ்க்கையிலையும் அவர் வந்து எந்த ஒரு இதையும் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும், நம்ம எதை பார்த்தோம் மனம் தளர்ந்துடக்கூடாது, அப்படி அது பர்சனலாகவே அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா சிங்கிங் அப்படின்றது நிறைய பேர் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு அது போகுமான, ஏன்னா பாடி அந்த மாதிரி சத்தம்லாம் வெளியெல்லாம் வராது, மைக் வச்சுலாம் பாட முடியாது. என்னால் முடிஞ்சது
நாதஸ்வரம் வழி, ஏன்னா நிறைய விஐபிஸ்க்குலாம் நிறைய பேர் வாசிக்கிறாங்க. அப்போ இதுவும் வந்து மரியாதை செலுத்துற வகையில அவருக்கு நான் வந்து இதை நான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல தான் அவர் நடந்திருப்பாரு, அந்த இடத்துல தான் அவர் காரு போயிருக்கோம். அட்லீஸ்ட் பார்க்க வாய்ப்பு இல்லைனாலும் ஏதாவது ஒண்ணு அது ஒரு பிளஸிங்ஸ் தான். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அவரை போய் ரீச் பண்ணிட்டோம். எதை எங்கேயாவது முட்டி போது எங்கேயாவது ஒரு கிளிப் அவர் பார்த்துட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சரி, நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அதுக்கும் நமக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா? நாங்க கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் அனாவசியமான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி பாக்குறீங்க? நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் மேல நான் வந்து அவரை நினைச்சு நான் பாடுறேன், அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது. வாழ்த்துறவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். என்னைய வந்து குறை சொல்றவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன் சொல்றேன்னா அவங்கனால தான் ரொம்ப ரீச் கிடைச்சிருக்கு என்னுடைய வீடியோக்கு. ரொம்ப வியூவர்ஸ் கிடைச்சது, ரொம்ப ரீச் கிடைச்சது. இன்னொரு விஷயம் என்ன, தளபதி சார் சொல்ற மாதிரி தான், அதை நதி மாதிரி போயிட்டே இருக்கணும். வணங்குறவங்களும் இருப்பாங்க, கல்லெறிஞ்சு நம்மள திட்டுறவங்களும் எல்லாருமே இருப்பாங்க. நம்மளோட வேலை அந்த நதி மாதிரி போயிட்டே இருக்கணும். இந்த வகையில அவர் ரசிகையா இருக்கிற நானு அதுதான் ஃபாலோ பண்றேன். விஜய் அவர்களுடைய ரசிகர் விவரம் தெரிஞ்சதுல இருந்து எப்பன்னு சொல்ல தெரியல. இப்ப கூட சமீபத்துல கில்லி ரிலீஸ்லாம் ஆச்சு. தியேட்டர்ல பார்த்தது இல்லை அந்த படத்தை. அன்னைக்கு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே விஷயம் பார்க்கறது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது மலேசியால. அதான் ரொம்ப பிடிக்கும். சில பேர் பார்த்தோன்னே பிடிக்கும், காரணமே இருக்கா சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு. இவ்வளவு பிடிக்கும், இது கொஸ்டினை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு பிடிச்ச ஒரு நபருக்காக ஒரு பாட்டு சட்டுன்னு விஜய் அண்ணா அப்படின்னா எனக்கு இந்த பாட்டு மைண்டுக்கு வரும். நிறைய பாட்டு இருக்கு, என்ன பாட்டு சொல்றதுன்னு தெரியல. மின்னலை பிடித்திருக்கு, ஒரு கடிதம் எழுதினேன், இந்த பாட்டுலாம் இருக்கு. கடிதம் எழுதினேன் பாட்டு. ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன், அந்த எழுத்தின் வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலா என்னை காதலா, காதலா உன்னை காதலா, ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன். அவ்வளவு பிரமாதமா இருக்கு. கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்து அவரை போய் ரீச் ஆயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒருவேளை அவர் நம்மளை பார்த்துட்டாரு, இப்போ நம்ம வீட்டு வாசலாம் போய் நின்று ஆதரமா வாசிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ பாடல் அவருக்காக ஒரு பாட்டும் டெடிகேட் பண்ணியிருக்கோம். அவர் பார்த்துட்டாரு, அவர் பார்வைக்கு நம்ம போயிட்டோம், அவர்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்தோ இல்லை ஏதோ ஒரு செய்தி நமக்கு வருது அப்படின்னா அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? எனக்கு கை காலி நடுங்க, என்ன இப்ப நடக்குதுன்னே தெரியாது, ட்ரீம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரு வந்து எப்படி சொல்றதுன்னா, அவரு ஒரு மனிதர் தான், இருந்தாலும் கூட அவர் வந்து யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அவர் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். என்ன ஸ்பீச்லெஸ் அப்படிதான் இருக்கும். ஏதாவது நம்ம கச்சேரிகளுக்கு போகும்போது அவங்க ரொம்ப மெய்மறந்து நம்மளை பாராட்டி இல்லை ஒரு ஒரு தெய்வத்துக்கு நிகராக நம்மளை பார்ப்பாங்கல்ல. சிலர்லாம் கலை மேல அவ்வளவு பற்று இருக்கவங்க வந்து நம்ம வாசிக்க அவங்களையும் மறந்துடுவாங்க, மறந்து அப்படியே தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி நிற்பாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் நடந்திருக்கு? இருக்கு. இப்போ மலேசியால வந்து திருவிழால நிறைய கச்சேரிகள் வாசிச்சிருக்கேன். அப்போ வாசிக்கும் போது இந்த உருப்படிகள் எல்லாமே வந்து இந்த கோயில் சம்பந்தப்பட்டதா இருக்கும் இல்லையா, இந்த ஐகிரி நந்தினி இந்த மாதிரியான கீர்த்தனைகள்லாம் வாசிக்கும் போது அவங்க அப்படியே பக்தியில வந்து அவங்கள மறந்து ஒரு மாதிரி பக்தியில ஒரு மாதிரி ஆயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் அவங்க மெய் மறந்து இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா வாசிக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ இடமும் இங்க வந்து வாசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ கோயில் கச்சேரிகள்ல அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, திருமணங்களிலும் நடந்திருக்கு. வாழ்த்துறாங்க நிறைய பேர், அவங்கள மறந்து மனசார வாழ்த்துறாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க தான் வரணும் அப்படி சொல்லி, எவ்வளவு தூரமா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு புக்கிங் பண்ணி நீங்க வந்து வாசிச்சு கொடுங்க எங்க கச்சேரிக்கு அப்படி சொல்லி கூப்பிட்டவங்களும் நிறைய பேர். இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் திரும்ப நான் வந்து ஏன் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த இசையை ரசிக்க மாட்டேங்கிறீங்க, என் மூலமா வரக்கூடிய அந்த நாதஸ்வரம் அந்த கலையை ரசிக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா திரும்பவும் என்ன வந்து ஒரு ஒரு ஏன் இது உனக்கு தேவையில்லை, இது ஏன் நீ பண்ற அப்படிங்கிற ஒரு அந்த வட்டத்துக்குள்ளேயே நீ சுருக்குறீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? இது வந்து இதை உடச்சிக்கிட்டு வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் கண்டிப்பா எனக்கு எப்படி தோணும்னா, நான் காத்திருப்பேன். ஏன்னா இன்னும் என்ன பேட் கமெண்ட்ஸ் வரலையே அப்படின்னு காத்திருப்பேன். ஏன்னா என்ன பண்ணாலும் பேட் கமெண்ட்ஸ் வரும், எனக்கு எப்பவுமே வந்துடும். நான் அப்பா கிட்ட கூட நான் முதல்ல சொன்னேன், அப்பா நான் போட்டுட்டேன், பதிவு பண்ணிட்டேன், நீங்க பாருங்க எத்தனை பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு. ஏன்னா நான் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம சரியா பண்ணிட்டாலுமே கூட நான் வந்து செருப்பு போட்டு வாசிச்சிட்டேன், நான் நின்றுட்டு வாசிச்சிட்டேன், கையை எப்படி தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கூட பேட் கமெண்ட்ஸ் வரும். ஏன்னா
ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்மளை டிமோட்டிவேட் பண்றதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன காரணம் தெரியல. ஏன்னா நம்ம ஒரு கலைஞர்கள், நம்ம ஒரு கலைஞரை வளர வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. நாகரிகமான முறையில கூட சொல்லலாம், ஏதோ தவறு பண்ணி நாகரிகமான முறையில சொல்லலாம். ஆனா அவங்க என்னை டிமோட்டிவேட் பண்ணணும், அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு வெளிப்படையா என்னைய திட்டி பேசுவாங்க. ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து நம்மளை ரொம்ப நிலைக்குலையா வச்சிருக்கா, சரி நீ ரொம்ப இதுல இருந்து என்னால வெளியில வர முடியல, ஏன் இவங்க இப்படி இது பண்ணாங்க, அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா, ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆரம்பத்துல வந்து நாதஸ்வரத்துறை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் அழுதுருக்கேன். அப்பா கிட்ட கூட சொல்லி அழுதுருக்கேன். என்ன இப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க, ரொம்ப அசிங்கமா பேசுறாங்களே, நான் உனக்கு ஒண்ணுமே வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினாங்க. அப்பெல்லாம் சொல்லும் போது அப்பா சொன்ன ஒரு விஷயம், நீ இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்க, இன்னும் நீ நிறைய பண்ணு, உன்னோட வளர்ச்சி மேல அவங்க பொறாமப்படுறாங்க, உன்னோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு இது பண்ணும். அப்போ நான் இப்போ எனக்கு மனசுல தோன்ற ஒரே விஷயம் என்னன்னா, எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ்னால வரட்டும், நான் எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேன், இக்னோர் பண்ணுவேன், தளபதி அண்ணா சொல்ற மாதிரி. இன்னொன்று, என்னுடைய பதில் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஒரே ஒரு பதில் என்னன்னா, என்னுடைய வெற்றி வளர்ச்சி, அவ்வளவுதான். இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்க வரும்போது இங்க வந்து நீங்க ஃபேவரட் ஸ்பாட் வந்து சிதம்பரம் அப்படின்னு சொன்னீங்க. இதை மாதிரி எனக்கு இவங்கள மீட் பண்ணணும், இங்க போகணும், எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிக்கும், இதையும் மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலையும் கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு இது? மலேசியாலையும் நிறைய இடங்கள் இருக்கு, அதுலயும் நிறைய இடங்கள் நான் போகாம இன்னும் இருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களுக்கு போகணும்னு ஆசை. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இந்த கன்னியாகுமரி. இன்ன வரைக்கும் நான் போனேன், ஏன்னா அந்த திருவள்ளுவர் சிலை அங்க இருக்கும், அங்க போகணும் ரொம்ப ஆசை. எனக்கு அந்த வாய்ப்பு அமையவே இல்லை, ஏன்னா வந்தனும் இந்த வேலையை அந்த வேலையை முடிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கு, சூழல் அமையல. அந்த மாதிரி அமையணும். இன்னொன்று சித்ரா அம்மா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள், சித்ரா அம்மா, ஜானகி அம்மா, இந்த மாதிரி நிறைய கலைஞர்களை சந்திக்கணும், அவங்க கிட்ட வந்து வாழ்த்து பெறணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கு. இப்போ சித்ரா மேம் சொன்னீங்க, ஜானகி மேம் அவங்களையும் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சித்ரா அம்மா பாடின பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னைக்காவது அவங்க முன்னாடி அவங்கள மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இல்ல, கிடைச்சது இல்ல. கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ஏன்னா அவங்க பாடல்களை தான் அதிகமா நான் பாடுவேன் மலேசியால. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் அவங்க சித்ராமான்னு சொன்னோன்னே எனக்கு இந்த பாடம் ஞாபகத்துக்கு வரும் ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்ன பாட்டு? அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல் சித்ராமா பாடினதுல. இதுல வந்து என்னோட வாழ்க்கைக்கு பொருத்தமான வரிகளா இருக்கும், அமைஞ்சது சரியா அமைஞ்சிருக்கு, அதனால இந்த வரிகள் நான் பாடுறேன். என்னவோ என் நெஞ்சினை இசை வந்து தொலைத்தது, இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது, இசை வந்த இசை பார்த்து மனம் குழைந்தே, தமிழ் வந்த இசை பார்த்து கசிந்தே, அஞ்சலி அஞ்சலி இவள் கலை காதலி. இந்த பாட்டு வந்து எடுக்கணும், இந்த மாதிரியான பாட்டு சில பாடல்களை வந்து நம்ம கொஞ்சம் உச்ச ஸ்டைலில் பாடணும்லாம் சொல்லுவாங்கல்ல, ஹம்மிங் கரெக்டாக கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? யார் உங்களுடைய குருவாக இருந்தாங்க? எனக்கு முதல் குரு, இப்போ வரைக்கும் குருன்னா என்னோட அப்பா தான் சொல்லுவேன். இசை சம்மந்தப்பட்ட நாதஸ்வரமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், இல்லை ஏன்னா எதா இருந்தாலுமே வந்து நிறைய பேர் வந்து அந்த குறைகளில் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ குறைகளையும் இதில் என்ன இப்படி பண்ணலாம் அப்படின்னு எப்பவுமே மோட்டிவேட் பண்ணுறது என்னோட அப்பா மட்டும்தான். ஆரம்பத்தில் கூட பாடும்போது எனக்கு நிறைய நுணுக்கங்கள் தெரியாது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எடுத்ததுக்கப்புறம் அந்த பிச்சிங், அந்த மேல் ஸ்டைல் போகிறது, கீழ் பாடுறதோ, அதெல்லாம் வந்து நாதஸ்வரம் மூலிமா எனக்கு நிறைய நுணுக்கங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. அதை வாசிக்க வாசிக்க அந்த கண்ட்ரோல் பண்ணி பாடுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி வந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், நிறைய நீங்களும் ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ எனக்காக இந்த நாதஸ்வரம், ஏன்னா நம்ம இப்போ வர அந்த நாதஸ்வரம் இன்னும் டச் பண்ணவே இல்லை, ஸோ அதை வாசிச்சு காட்டுறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக.
கச்சேரியில நான் வாசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு கீர்த்தனை இல்ல, ஒரே ஒரு வர்ணம் மட்டும் தான் தெரியும்.